அனைவருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடி தியானம்னா யார் செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டாப்பிக்கில் பேசியிருந்தோம். இன்றைக்கி தியானத்துக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய சில பயிற்சிகளை பற்றி நம்ம பார்ப்போம். அதாவது வாசி யோகம் அப்படின்ற ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி வாசி யோகம்னா என்ன அப்படின்னு சின்னதாக தெரிஞ்சுப்போம். நம்ம உடம்புக்குள்ளே போயிட்டு வர இந்த சுவாசத்தை தான் வாசி யோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது போயிட்டு வர சுவாசத்தை கவனிக்கிறது. சுவாசத்தை கவனிக்கிறதுக்கும் இந்த வாசி யோகத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய மனசு எதனால் இயங்குது அப்படின்னு பார்த்தோன்னா பிராணனால் இயங்குது. அந்த பிராணனை நம்ம கவனிக்கிறதுனால என்ன அப்படின்னா, மனதில் ஏற்படக்கூடிய பல எண்ண ஓட்டங்களை நம்ம மறைமுகமாக கவனிக்கக்கூடிய ஒரு செயலை செய்கிறோம். அதாவது நேராக செய்யாமல் அது எதனால் இயங்குதோ அதனுடைய ஒரு பகுதியை, அதாவது பிராணனில் பல பிராணன் இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம எந்த பிராணனை கவனிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம நாசி துவாரம் வழியாக இழுத்து அது நுரையீரலுக்கு போகக்கூடிய அந்த ஒரு குறிப்பிட்ட பிராணனை மட்டும்தான் நம்ம கவனிக்கிறோம். இந்த செயலை செய்கிறத தான் இங்கே வாசி யோகம் அப்படின்றத அடிப்படையாக குறிப்பிடுறாங்க. இது நிறைய பேருக்கு புரியறதில்ல. வாசி யோகம்னா என்னென்னா, போயிட்டு வர அந்த மூச்சு காற்றை ஒட்டுமொத்தமாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அந்த பிராண சக்தியை ஒட்டுமொத்தமாக கவனிக்கிறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க பல பேர். ஆனால் அது அப்படி கிடையவே கிடையாது. என்னென்னா, நாசி துவாரங்கள் வழியாக உள்ளே இழுக்கிற அந்த சுவாசத்தை நம்மளுடைய நுரையீரல் வரைக்கும் செல்றதை மட்டும்தான் கவனிக்க முடியும். அடுத்தது உள்ளேருந்து இழுத்து மறுபடியும் வெளியில் விடக்கூடிய இந்த சுவாசத்தை தான் நம்ம கவனிக்கிறோம். இது செய்யும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்காலிகமாக நமக்குள்ளே ஏற்படுத்தக்கூடிய இந்த எண்ண அலைகள் தேவையில்லாத எண்ண அலைகள் நமக்கு பிடிக்காத வரக்கூடிய எண்ணங்களை நம்ம மறைமுகமாக தடைப்படுது. இது நேரடியாக செய்கிறது என்ன அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு இது ஒரு தற்கொலைக்கு சமமான ஒரு விஷயந்தான். இது ரொம்ப நாள் நம்மளால் செய்ய முடியாது. மிக சிறந்த குருவின் அறிவுரைகளால் செய்யக்கூடிய ஒரு பயிற்சியாக தான் இது இருக்கும். நம்ம வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த வாசியை பற்றியும் நான் சில பதிவுகளை நான் பதிவிடுறேன். அது உபயோகப்படுத்துகிறவங்களுக்கு இது தெரியும். இது என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வாசி யோகம் செய்கிறவங்களுக்கு இருக்குதுன்ட்டு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த வாசி யோகத்தை பற்றி நான் தெளிவாக பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.